வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விக்னேஷ். செப்டம்பர் மாசம் 28ஆம் தேதியான நேத்து நம்ம தமிழ்நாட்டுல 2 நல்ல விஷயமும் 2 கெட்ட விஷயமும் நடந்திருக்கு. முதலாவது அந்த 2 கெட்ட விஷயம் என்னன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். முதலாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒசூர்ல டாடா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலையில பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. உள்ளிருந்து போக தெரியுது. இந்த தீ விபத்தானது கரெக்டா அதிகாலை 5:45 மணிக்கு ஏற்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா புகை வருவதா எல்லாரும் கவனிச்சிருக்காங்க. இந்த புகையானது என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தீயாக பரவ ஸ்டார்ட் ஆயிரும். இந்த தீ விபத்தை கட்டுப்படுத்த முடியாம தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தீயணைப்பு வீரர்கள் பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. பட் அவங்களாலையும் பாத்தீங்கன்னா அந்த தீயை கட்டுப்படுத்த முடியல. உடனே பர்கூர், தேன்கனிக்கோடை, ராயக்கோடை பகுதியில் இருக்கக்கூடிய தீயணைப்பு சேவை நிறுவனங்களும் இந்த தீயை அணைக்கும் பணியில ஈடுபட்டு வந்தாங்க. இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த தீயை பாத்தீங்கன்னா அணைச்சிட்டாங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா யாருக்குமே பாத்தீங்கன்னா உயிர் சேதம் ஏற்படல. 4 தொழிலாளர்களுக்கு மட்டும் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒசூர் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த தீ விபத்துக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒசூர்ல இருக்கக்கூடிய எங்க ஆலையில தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. ஃபேக்டரிக்குள்ள இருக்கக்கூடிய எமர்ஜென்சி புரோட்டோகால் எங்க ஊழியர்கள் பாதுகாப்பா இருப்பதை உறுதி செஞ்சுச்சு. இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து நாங்க விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி டாடா எலக்ட்ரானிக்ஸ் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல 2வது தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் கூடிய சாத்தூர் பக்கத்துல கூடிய ஓடம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தனியார் பட்டாசு ஆலையில பாத்தீங்கன்னா அந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. செப்டம்பர் மாசம் 28ஆம் தேதி கரெக்டா காலையில 7 மணிக்கு பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்டிருக்கு. உடனே மக்கள் என்ன பண்றாங்கன்னா தீயணைப்பு துறைக்கு தகவல் தருவாங்க. உடனே தீயணைப்பு வாகனங்கள் வீரர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த களத்துக்கு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த பட்டாசு வெடிக்கிற இடத்துக்கு பாத்தீங்கன்னா தீயணைப்பு வீரர்களால போக முடியல. அவ்வளவு பட்டாசு பாத்தீங்கன்னா வெடிச்சிட்டு இருக்கு. உடனே 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த தீ விபத்து எப்படி ஆச்சுன்னா காலையில 6:30 மணிக்கு அங்க வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தீபாவளி பண்டிகைக்காக லாரி மூலம் அனுப்பி வைக்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா பேக்கேஜ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த பேக்கேஜ் பண்ண மூலப்பொருட்கள் நகர்த்தும் போது சிறுசா பாத்தீங்கன்னா தீப்பொறி ஏற்பட்டு அந்த பட்டாசு ஆலை ஃபுல்லா பாத்தீங்கன்னா வெடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த யூனிட்ல 10ல இருந்து 20 வடமாநில தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அவங்க உள்ள இருக்காங்களா இல்லையான்னு கூட எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவ்வளவு புகை இருக்கு. சோ அந்த தீயும் புகையும் கட்டுப்படுத்த முடிஞ்ச அப்புறம் தான் எங்க தீயணைப்பு வீரர்கள் இந்த பில்டிங் குள்ளேயே போக முடியும். இது அதிகமா பரவி பட்டாசு ஆலை ஃபுல்லா வெடிச்சிருக்கு. கடைசியா அந்த தீயும் புகையும் கட்டுக்குள்ள கொண்டு உள்ள போய் பார்த்ததுல எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படல அப்படின்னு சொல்லி தீயணைப்பு வீரர்கள் சொல்றாங்க. இப்ப செப்டம்பர் மாசம் 28ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டில் நடந்த 2 சோகமான விஷயத்த பார்த்தோம். இப்போ 2 நல்ல விஷயத்த முதலாவது விழுப்புரம் மாவட்டத்தில் கூடிய செஞ்சிக்கோட்டையை சர்வதேச நினைவு சின்னமா மாற்ற யுனெஸ்கோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆய்வு பண்ணிருக்காங்க. ஐகோமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிபுணர் இந்த செஞ்சிக்கோட்டையை பாத்தீங்கன்னா ஆய்வு பண்ணிருக்காங்க. சோ இங்க ஆய்வு பண்ணிட்டு யுனெஸ்கோ கிட்ட பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை சமர்ப்பிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இது 2025க்கான நினைவு சின்னங்களாகவும் உலக பாரம்பரிய தலைமையாக வழங்கலாம்னு சொல்லி அவங்க தீர்மானிப்பாங்க. கடந்த சில வருஷமாவே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, இந்திய தொழில்துறைன்னு சொல்லக்கூடிய ஏஎஸும் சரி, இந்த செஞ்சிக்கோட்டையை எப்படியாவது உலக சுற்றுலா வரைபடத்துக்கு கொண்டு போயிடணும்னு சொல்லி மிகப்பெரிய முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த செஞ்சிக்கோட்டை இப்போ பாத்தீங்கன்னா ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க கட்டுப்பாட்டு கீழ இருக்கு. அங்க ஆய்வு பண்ண ஒரு மூத்த அதிகாரி என்ன சொல்றாருன்னா, இந்த செஞ்சிக்கோட்டையை யுனெஸ்கோ ஒரு உலக பாரம்பரிய சின்னமா அங்கீகரிக்கும் நம்புறோம். சோ அந்த செஞ்சிக்கோட்டை அடையாளம் கிடைத்தவுடன் உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் பாத்தீங்கன்னா இந்த செஞ்சிக்கோட்டை ஈர்க்கும்னு சொல்லி சொல்றாங்க. 2வது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வேலை வாய்ப்புக்கான ஒரு செய்தி. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூட பணப்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 9,000 கோடியில டாடா கார் தொழிற்சாலை உருவாக்க அடிக்கல் நாட்டிருக்காங்க. இந்த ஃபேக்டரியில இருந்து ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கார்களாவது உற்பத்தி பண்ணணும்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் ஒரு திட்டம் பண்ணிருக்காங்க. அதுவும் கார் தொழிற்சாலை அப்படின்னா சாதாரண கார் தொழிற்சாலையில சொகுசு கார்களான லேண்ட் ரோவர், ஜாக்வார் பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆலைகளை தொடங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாத்தீங்கன்னா அடிக்கல் நாட்டிருக்காரு. இதன் மூலம் 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஃபேக்டரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் தான் நாங்க மேனுஃபேக்சர் பண்ண போறோம், உற்பத்தி பண்ண போறோம்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் சொல்லியிருக்காங்க. சோ அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. சோ என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்டேட் நாயகன் சொல்லக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாம நெக்ஸ்ட் அப்டேட்டை மிஸ் பண்ண மாட்டீங்க. Thank you for watching. See you next video. Bye.